வணக்கம் நேசம் சொந்தங்களே. இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 4வது நாள். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையின் 4வது பாடலை பார்ப்போம். ஆழிமலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேறு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்க முறைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். அதாவது, கடல் போன்று கம்பீரமான மலைக்கு உரியவனே, எதையும் நீ என்னிடத்திலிருந்து மறைக்காதே. கடலுக்குள் சென்று நீரை முகர்ந்து கொண்டு எவ்வளவு ஆரவாரத்துடன் ஆகாயத்தில் ஏறி எல்லாவற்றுக்கும் முதல் காரணமான திருமாலுடைய திருமேனி போல் கருத்து வலிமை பொருந்திய அழகிய தோள்களை கொண்ட அவனது கையில் இருக்கக்கூடிய சக்கரம் போல மின்னி வலம்புரி சங்கு போல முழங்கி சாரங்கம் என்னும் அவனுடைய வெளியிலிருந்து கிளம்பும் அம்பு மலையைப் போல இந்த உலகிற்கு வாழ்வளிக்கவும் நாங்கள் மார்கழி நீராடவும் விரைவில் உன்னுடைய மழையாக நீ செய்வாயாக என்று பாடி இந்த பாடலை நிறைவு செய்கிறார்கள். அடுத்ததாக மாணிக்கவாசகர்கள் செய்த திருவம்பாவனுடைய 4வது பாடல். ஒள்ளி சிலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுக்கோம் அவ்வளவும் கண்ணை துய்ந்து அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உன்னுக்கு நின்றுருகையாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோ ரம்பாவாய். ஒளி வீசும் முத்துக்கள் போன்ற பற்களை உடையவளே, உனக்கு இன்னுமா பொழுது விடியவில்லை? அழகிய கிளி போல் பேசும் நம் தோழியர் எல்லாம் வந்து விட்டனரா? எண்ணி பார்த்து உள்ளவாறு சொல்லுகிறோம், எல்லோரும் வந்து விட்டார்கள். தேவர்களுக்கு அமுதம் போன்றவனும் வேதங்கள் பாடும் மேலான பொருளானவனும் காட்சிக்கு மிகவும் இனியவனுமான சிவபெருமானை உள்ளம் கசிந்து மனதுருகி பாட வேண்டாமோ? எனவே வெறுமனே தூங்கி காலத்தை நீ வீணாக்காதே. வேண்டுமானால் நீயே வந்து இங்குள்ள மகளிரின் எண்ணிக்கையை எண்ணிப்பார். நீ ஒருவேளை எண்ணி குறைவாக இருக்குமே ஆனால் வேண்டுமானால் நீ போய் மீண்டும் தூங்கு. எனவே ஒளி வீசும் முத்துக்கள் போன்ற பற்களை உடைய பெண்ணே, பொழுதானது விழுந்து விட்டது, நீ எழுந்து வா, நாம் எம்பெருமானை பாடுவோம் என்று கூறுகிறார். இத்துடன் இன்றைய 4வது நாளுக்கான பாடல் நிறைவடைகிறது. அடுத்த நாள் அடுத்த பாடலில் சந்திப்போம். வணக்கம்.